Welcome student, I am Ganeshan from Hariganesh Institute of Mathematics. இப்போ பார்த்தீங்கன்னா Gauss Elimination methodல சம் சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த சம் பார்த்தீங்கன்னா Gauss Elimination and Gauss Jordan methodல கேட்டிருக்காங்க. ஏப்ரல் மே 2021. நம்ம இந்த வீடியோவில் வந்து Gauss Elimination மட்டும் பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் Gauss Jordan மெத்தடை சால்வ் பண்ணலாம். ஓகே, நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி கொடுத்துருக்க சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதில் ஏன்றது என்னன்னா the coefficients of x, y, z. அதுபடி பார்த்தீங்கன்னா 5 - 1 z இல்லை பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அது 0ன்னு போட்டுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் கோஷன் -1, y கோஷன் 5, z கோஷன் -1. தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் கோஷன் அகைன் இல்லை, எக்ஸ் கோஷன் இல்லாதனால அது 0, y கோஷன் -1, z கோஷன் 5. ஓகே, ஸோ இது வந்து ஏ மேட்ரிக்ஸ். அடுத்தது பி மேட்ரிக்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 9, 4, -6. 9, 4, -6. ஓகே, இப்போ இந்த Gauss elimination மெத்தடுக்கு நான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி கம்பைன்டு மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அதை எப்படி ஃபில்அப் பண்ணுறோம்னா 5 - 1 0, -1 5 -1 0 -1 5. ஒரு லைன் போட்டுட்டு அந்த பி மேட்ரிக்ஸ் உள்ள கொண்டு வந்துருங்க. 9, 4 -6. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருக்கேன், நம்மளோட மெயின் எய்ம் என்னன்னா இந்த 3 எலிமெண்ட்டையும் 0 ஆக்குறது தான் நம்மளோட எய்ம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதுல இந்த எலிமெண்ட் 0 ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த ரெண்டுத்தை மட்டும் 0 ஆக்குனா போதும். சரிங்களா? ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மையும் 0 ஆக்கணும்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும்ன்றது என்னன்னா R1 தான் யூஸ் பண்ணணும். அது ஒரு ரூல். ஓகேங்களா? சரி, அப்போ நான் அந்த R1 யூஸ் பண்ணி இந்த ரெண்டு டேர்மையும் நான் 0 ஆக்க போறேன். கவனிங்க, ஆல்ரெடி ஒரு டேர்ம் 0 ஆயிடுச்சு, இதை மட்டும் நான் 0 ஆக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்? நான் இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும்னா இதுக்கு பேர் வந்து R2. இந்த ரோ வந்து R2. அப்போ R2ல நான் சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும்? R2 gives R2ல இந்த எலிமெண்ட்டை நான் எதால மல்டிப்ளை பண்ணணும்? 5 ஆல் மல்டிப்ளை பண்ணா -5 ஆயிடும். அப்புறம் ஆட் பண்ணிடலாம். ஸோ 5R2, R2வை 5 ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை R1ஓட ஆட் பண்ணிடலாம். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு ஓகே. இதை பண்ண உடனே இதுல வந்து டேர்ம்ஸை ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன பண்ணலாம்? R2வை 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் R2. அதை 5 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -5. இதை 5 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 25. இதை 5 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -5. இதை 5 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 4s are 20. R1ல என்ன இருக்கு? +5 -1 +0 +9. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் எதுல சப்ஸ்டிட் பண்ணணும்? R2ல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ நான் R1ல எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்னா R1ல எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. 5 -1 0 9. R1ல நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. R2ல வந்து இதை பாருங்க, 5 -5 +5 0, 25 -1 24, -5 +0 வந்து -5, 20 +9 29. ஸோ R2வை நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம். R3ல நான் 0 ஆக்கணும்னா ஆல்ரெடி இந்த டேர்ம் 0 ஆனதுனால நான் R3ல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. 0 -1 5 -6. ஸோ நம்மளோட எய்ம் என்னன்னா இது ரெண்டும் 0 ஆக்கணும்னு சொன்னேன், நான் அதை 0 ஆக்கிட்டேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 மாற்றணும், அப்புறம் தான் 0 ஆக்கணும். அப்படின்ற ரூல் கண்டிப்பாக நெசசரி கிடையாது. ஈவன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 மாற்றலனாலும் பரவாயில்ல. நம்மளோட எய்ம், அல்டிமேட் எய்ம் வந்து இந்த ரெண்டுத்தையும் 0 ஆக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இது பக்கத்துல இருக்கிற இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0. இந்த டேர்ம் 0 ஆக்குறதுக்கு நம்ம எந்த ரோ யூஸ் பண்ணணும்னா R2வை தான் யூஸ் பண்ணணும். நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் பேசுனேன் இந்த ரெண்டுத்தையும் 0 ஆக்குறதுக்கு நம்ம R1 யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதான் இந்த R1. அடுத்தது இந்த டேர்ம் 0 ஆக்குறதுக்கு நம்ம R2வை தான் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மைண்ட் வச்சு. சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ R2வை யூஸ் பண்ணி இந்த டேர்ம் எப்படி 0 ஆக்குறது அப்படின்றத பார்க்கலாம். இதுல பார்த்தோன்னா தெரியும், இங்க வந்து -1 இருக்கு, இங்க 24 இருக்கு. அப்போ இதை 24ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னாவே நம்மளுக்கு தேவையான 0 வந்துடும். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போறேன். கொஞ்சம் கிளியரா கவனிங்க. என்ன ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம்? R3யை தான் நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஏன்னா இதை தான் நான் 0 ஆக்க போறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் R3. என்ன பண்ண போறேன்? R3யை 24ஆல மல்டிப்ளை பண்ண போறேன்.
அப்போ இது 24 ஆகிடும், -24. அதை எதோட ஆட் பண்ணணும்? R2. ஏன்னா நான் R2 யூஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் R2. ஓகே, சரி. இப்போ இதில் டேர்ம்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். R3-ஐ 24 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதான் R3. 24 into 0, 0. 24 into -1, -24. 24 into 5, 120. 24 into -6, -144. ஓகே, ஸோ R3-ஐ 24 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா R2-ஐ ஆட் பண்ணணும். R2 என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? +0, +24, -5, +29. ஓகே, ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையுமே R3-ல மட்டும்தான் போட போறேன். R1, R2-வை நான் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறோம் பாருங்க. R1 5 -1 0 9. R2 நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. 0 24 -5 29. R3-ல என்ன பண்ணணும்? 0 + 0 0. -24 + 24 0. 120 - 5. 120 - 5 வந்து 115. ஓகே, 144ல 29 போச்சுன்னா 115 தான். அது மைனஸ்ல இருக்கனால -115. ஓகே, ஸோ இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இதுதான் நான் இப்போ சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ் எலிமினேஷனுக்கு தேவையான இந்த 3 எலிமெண்ட் 0 ஆக்கிடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடலாம். டைரெக்டாக போட்டாலும் சரி. இப்போ போட ஆரம்பிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணலாம்? ஓகே, என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ரோல இருக்குது இது ஃபர்ஸ்ட் எக்ஸ் எலிமெண்ட், ஒய் எலிமெண்ட், Z அண்ட் கான்ஸ்டன்ட். அப்போ இது எப்படி இல்லைன்னா 5x - y plus 0z equal to 9. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 24y minus 5z equal to 29. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x இல்லை y இல்லை z மட்டும்தான் இருக்கு. அப்போ 115z equal to -115. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதுதான் நான் வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன ஆயிடும்? z equal to -115 divided by 115. ரெண்டுமே கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு -1 கிடைக்குது. அப்போ z-ஓட வேல்யூ -1. இந்த z வேல்யூ கொண்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 24y மைனஸ் z-ஓட வேல்யூ -1 போட்டீங்கன்னா -5 equal to 29. அப்போ 24y equal to இந்த 5 அந்த சைடு போனா -5, 29ல 5 போனா 24. அப்போ அதுல இருந்து y-ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அது 1. ஸோ z-ம் கண்டுபிடிச்சிச்சு, y-யும் கண்டுபிடிச்சு. இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x கிடைக்கும். பட் அஃப்கோர்ஸ் இங்க z இல்லை, ஏன்னா 0 z தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எடுத்துக்க போறேன். என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க மேல என்ன பண்றேன்? 5x - y 5x - y plus 0z. 0z-னா z போட தேவையில்லை, equal to 9. அதுல 5x - y, y-ஓட வேல்யூ 1 equal to 9. ஸோ 5x is equal to இந்த 9 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 9 + 1 10 ஆயிடும். அப்போ அதுல இருந்து x-ஓட வேல்யூ 2. 10/5 வந்து 2. ஸோ x வேல்யூ 2, y வேல்யூ 1, z வேல்யூ -1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.